தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பொன்னேரியில் தூய்மை பணியாளர்கள் உட்பட உள்ளாட்சி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட CITU தொழிற்சங்கத்தினர் கைது. தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம ஊராட்சிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இன்று CITU சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அம்பேத்கர் சிலையின் அருகே CITU தொழிற்சங்கத்தின் சார்பில் உள்ளாட்சி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். குறைந்தபட்ச ஊதியமாக மாதந்தோறும் ரூபாய் 26,000 வழங்கிட வேண்டும். தூய்மை பணியாளர், மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி ஆபரேட்டர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். கொரோனா காலத்தில் உள்ளாட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த 15,000 ஊக்கத்தொகையை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் அடுத்தடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தொழிற்சங்கத்தினர் எச்சரித்தனர். தொடர்ந்து அம்பேத்கர் சிலையின் முன்பாக பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிலாளர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்ற முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். உள்ளாட்சி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி CITU அமைப்பினர் நடத்திய சாலை மறியல் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு நிலவி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர், தூய்மை பணியாளர், OHT ஆபரேட்டர், டெங்கு கொசுவழி பணியாளர் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இத்தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்குவதற்காக 11/10/2017 ஆண்டு தமிழக அரசாங்கம் அரசாணை 2D62 வெளியிட்டது. இதுவரை அந்த அரசாணை அமுல்படுத்தப்படவில்லை. அரசாணையை அமலாக்க கோரி CITU சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் DPCயில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கும், தூய்மை காவலர்களுக்கும், OHT ஆபரேட்டர்களுக்கும் குறைந்தபட்சம் 15,000 தர வேண்டும் என்ற அந்த உத்தரவு இதுவரை தமிழக அரசு அமலாக்கவில்லை. அதேபோன்று கொரோனா காலத்தில் பணியாற்றிய போது இத்தொழிலாளர்களை தமிழக அரசு பாராட்டியது, முன்கள பணியாளர்கள் என்று சொல்லியது. அதற்காக 2021 ஆண்டு முன்கள பணியாளர்களுக்கு ரூபாய் 15,000 வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையும் இதுவரை தமிழக அரசு அமலாக்கவில்லை. அதோடு கூட தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய இத்தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 என்பதை தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் மறியல் போராட்டத்தை CITU அமைப்பு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இங்கே பொன்னேரியிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கை குறித்து சுமூகமான தீர்வை எட்டப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் மேலும் தீவிரமடையும், மேலும் விரிவாக கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.